இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஏன்னா ஜாலியாக ஷாப்பிங் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிற ஷாப்பிங்கை உங்கள் கூடயும் ஷேர் பண்ண போகிறேன். அதனால தான் ஆமாங்க, என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் விலாக். ஓகே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா திருநெல்வேலியில் ஒரு சூப்பரான ஹோல்சேல் கடை. வீட்டுக்கு தேவையான A to Z எல்லாமே ஒரே கடையில் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு சின்ன டப்பாலேருந்து மிக்ஸி கிரைண்டர் வரைக்கும் எல்லாமே ஒரே கடையில் கிடைக்கும். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டவுனில் இருக்குது. கடையோட பேர் வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்ற இந்த கடையோட பேர். நீங்கள் திருநெல்வேலியில் நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக அட்ரஸ் சொல்கிறேன். நம்பர் 3 தெற்கு மவுண்ட் ரோடு, கணேஷ் தேட்டர் கீழ்புறம், திருநெல்வேலி டவுன். ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு வரலாம். ஓகே, இப்போ நம்ம கடைக்கு உள்ளே போயிடலாம். இதை கடையோட வெளியே ஸ்டெப்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டாண்டு, அப்புறமா நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த தண்ணி வடிகட்டுறதுக்காண்டி வச்சுருப்போம்ல, அது அந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸ்டீலில் தான் இருக்குது, எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணி போனோம்னா என்ட்ரன்ஸில் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான கார்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. மெயினாக முக்கியமாக அந்த கடைக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதில் இருக்கிற டெமோ பீசஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. என்னெல்லாம் அந்த கடையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஒரு காடோட சிலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து சேர்ஸு, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப மாடலாக ட்ரெடிஷ்னலாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இப்போ சொன்னால இங்கே நம்மளுக்கு வந்துட்டு மிக்ஸி, அப்புறமா உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோமோ அதில் உள்ள சின்ன சின்ன டெமோ பீசஸ் எல்லாமே சென்டரில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், மிக்ஸிக்குன்னே ஒரு ரோவே இருக்குங்க. எல்லா விதமான மிக்ஸியும் இருக்குது. நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கடையில் பெரிய பெரிய கடைகளில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விதமான மிக்ஸியுமே இருக்குது. கலர் வைஸும் சரி, மாடலும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே ஒரே இடத்துல வாங்கணுன்னா இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இது ஸ்பான்சர் வீடியோ சத்தியமாக கிடையாது. ஓகே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஷோகேஸில் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு பஸ்ஸில் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மெமரி யூஸ் பண்ணி விளையாடுற கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸு. இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பட் வுட்டு கிடையாது, இது ஏதோ ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது, ஆனால் வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னா வைக்கலாம், சூப்பராக இருக்கும். பிளேட்ஸுமே செராமிக்கு, பிளாஸ்டிக் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. பட் சைஸாக என்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அது மாதிரி இங்கே பாருங்கள், சர்விங் பவுல். எனக்கு பிளாக்கை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிடுச்சு, உடனே பார்த்தாச்சு. 200 சம்திங் ஏதோ போட்டிருந்துச்சு. எனக்கு ப்ரைஸ்லாம் ஞாபகம் இல்லை, ஏன்னா எதுவுமே வந்து அன்பிளான்ட் வீடியோ தான், பிளான் பண்ணிலாம் வரல. நாங்கள் எதர்ச்சியாக ஷாப்பிங் போனோம், ரொம்ப பிடிச்சிருந்தோன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கேட்டோன்னே அவங்களும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொரு கலெக்ஷனுமே எல்லாமே செராமிக்கு, பிளாஸ்டிக் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுவும் அந்த சர்விங் பவுல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு டைனிங் டேபிள்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கலரு எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பூனு, குட்டி குட்டி பிளேட்ஸு அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே செராமிக்கு. இது ஒரு ரோ ஃபுல்லாக இதான் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் பாத்திரம்லாம் அவ்வளோவா காட்டலை, அதாவது எவர் சில்வர் எல்லாமே. பட் அந்த சைடு ஃபுல்லாமே எவர் சில்வர் தான். அதுலேயுமே நிறைய புது நம்மளாம் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி குட்டி குட்டியிலேருந்து பெருசு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து ஸ்டோன்லலாம் இந்த ஃப்ளவர் வாஸ் வைக்கிறது வந்து வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இந்த ஓலையில் செய்வாங்கள்ல, இதெல்லாமே அதுதான் ஓலையில் செஞ்சுருந்தது. ஸ்டீலு, அப்புறமா ஸ்டோன் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. இந்த பவுலு ப்ரைஸு ஆக்சுவலி உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 61. ஓகே, அப்புறமா இதில் இந்த செராமிக் ஐட்டம்ஸில் இருந்த அந்த குட்டி குட்டி பவுல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிளேயில் வந்து செஞ்சுருந்தாங்க. பட் செம்ம வெயிட்டு, தூக்க முடியல. ஒரு கையில் ஃபோனையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு இது தூக்க முடியல என்னால். பட் செம்ம வெயிட்டு, சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. இது நம்ம டைனிங் டேபிள், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு வச்சுருக்கலாம், சூப்பராக இருந்துச்சு. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருந்தது. நான் வந்து மற்ற இடத்துலலாம் பார்க்காத அளவுக்கு சூப்பர் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இது வந்து செராமிக், நம்ம உப்போ ஊறுகாவோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிடலாம். 61 ருபீஸ் தான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பட் நிறையா வச்சுருந்தாங்க.
ஓகே, இவரை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குல்ல, ஒரு செஃப்பு. இங்கே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி உள்ள ஏதாவது வச்சுக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. கண்டிப்பாக வாங்கணும் ஒரு நாள். ஓகே, நம்மளும் கொஞ்சம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய யூடியூபர் ஆகிட்டேன்னா இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம கிச்சனை வேறு லெவல் ஆக்கிடலாம். ஓகே, இது வந்து கிளாஸ் பவுல்ஸ், நிறைய கிளாஸ் பவுல் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நான் திருநெல்வேலிலாம் இந்த மாதிரி ஒரு கடை இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் அந்தளவு போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. நிறைய தடவை நான் தேடி போன இடத்துல கூட அந்த அளவுலாம் கிடைக்கல. பட் இங்கே எல்லாமே இருந்தோன்னே எனக்கே ரொம்ப ஓகே, நமக்கு தெரியாமல் இருந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் எனக்கு இந்த கடையில் மோஸ்ட் ஃபேவரட். இங்கே பாருங்கள், இந்த கணபதி. இது வந்து ஆக்சுவலி ஸ்டோனா இல்லை பேப்பரான்னு தெரியலை, எனக்கு சரியாக கண்டுபிடிக்க தெரியல. பட் சூப்பராக இருந்துச்சு. நிறைய வந்து இப்போ வந்து சொல்கிறது, கடவுளோட சிலைகள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா மதத்துக்குள்ளதுமே இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக இது அது அப்படின்லாம் வைக்கலாம். அவங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் கூட வாங்கலாம். சூப்பராக இருந்ததுங்க கலெக்ஷன் எல்லாமே. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறது ஒரு 50% காட்டியிருப்பேன். 50% இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. இதுவே ரொம்ப பார்ட் 1 பார்ட் 2 அப்படி போகும். இங்கே பாருங்கள், கணபதி, புத்தா, அப்புறமா சாய்பாபாலாம் அட்டகாசமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், புத்தா அவ்வளோ பார்க்குறதுக்கே ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சாய்பாபாவோட ஸ்டாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டின்னு போய் பார்க்குறத விட இங்கேயே ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நான் இந்த வீடியோவில் நிறைய சூப்பர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து கவுண்ட் பண்ணி எத்தனை சூப்பர் சொன்னேன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கீழே நோட் பண்ணுற அளவுக்கு சூப்பர் சொல்லிட்டேன். உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வேறு என்னன்னு சொல்லன்னு தெரியாமல் சூப்பருங்கிற வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், எனக்கு எல்லாத்தையும் ரசிச்சுட்டே இருக்கணும் போல தான் இருந்துச்சு. பட் அங்கேயும் டைம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா நாங்களும் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. பட் ஹோல்சேல் கடை அப்படிங்கிறனால வந்து ரேட்டும் ரொம்ப ரீசனபுளாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த லைட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி வைப்பாங்கள்ல, அது அணையாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸு, கிளாஸில் ஒரு ட்ரீ மாதிரி சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நீங்கள் கண்டிப்பாக யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீடை வந்து ஆர்கனைஸாக வச்சுக்கணும், உங்கள் கிச்சனை ஆர்கனைஸாக வச்சுக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளம்பிங்க வந்துடுங்க. இதெல்லாம் வந்துட்டு கப்பு எல்லாமே வந்து கிளாஸில், இதில் வந்து செட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஜூஸ் இது ஜக்கு ப்ளஸ் அது கூட வந்துட்டு கிளாஸஸ்ஸு. ஸோ இது வந்து காஃபி ஊற்றுவோம்ல, அதுக்கு கூட வந்து 2 கப்பு ட்ரே எல்லாமே சேர்ந்துருந்துச்சு. இங்கே இது செம்மையாக இருந்தது, ஒயிட் கலரு. அது வந்து நம்ம காஃபி ஊற்றுற ஜக்கு. அப்புறம் அது கூட வந்து அது கப் அண்ட் சாசர் எல்லாமே செட்டாக இருந்தது. ஏன் கலர் இதுன்னு தெரியல. பட் இங்கே பாருங்களேன், ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலோ இல்லை நம்ம கூட டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கப்பு மாடல் இருந்துச்சு. கலராக இருக்கட்டும், சைஸாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து இது களிமண்ணில் செஞ்சுருப்போம்ல, மண்ணில், அதில் இருந்துச்சு. அப்புறமா கண்ணாடியில் இருந்துச்சு. அப்புறம் இது அது மறந்துருச்சு, செம்பில் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் இருந்துச்சு. விஸ்கெலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் நிறைய தடவை விஸ்கெலாம் வாங்கியிருக்கேன். பட் இந்த அளவு குவாலிட்டியெல்லாம் இல்லை. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கூட இந்த அளவு இருக்குமான்னு தெரியல. விஸ்கெல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் நைஃபு, சிஸ்ஸர் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருட்களாக வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஷாப்பிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து மெயின் கடை. சைடில் வந்து குடவுன் இருக்குது. அங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அது வந்து பார்ட் 3ல் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது பார்ட் 1 தான். இங்கே ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. 12 பீசஸ்லாம் அவ்வளோ ரேட் கம்மியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, சாஸ் பேனு.
அப்புறம் இரும்பு கடாயெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக. எப்படி இந்த அளவு நான்லாம் இதை ஃபஸ்ட் டைம். இங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நல்ல திக்னஸ், அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மட்டுமே ஒரு ஃபுல் ரோ 2 பக்கமும் வச்சுருக்காங்க. பட் அவ்வளோ இருந்துச்சு மாடல்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாமே. பட் எனக்கு அவ்வளோவா, அதான் சொன்னேனே, அன்பிளான் வீடியோ தான். பிளான் பண்ணி வந்திருந்தா கொஞ்சம் டைம் வந்து எடுத்து நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். இது நாங்கள் ஷாப்பிங் வந்ததுனால டக்குன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் கவர் பண்ண முடியல. இது ஒவ்வொரு பாத்திரத்தையும் என்னால் தூக்கவே முடியலங்க, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்காண்டி ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதை வாங்கி நாங்கள் என்ன பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். பட் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நாள் நம்மளுக்கு உழைப்பு இருக்கும்ல. குக்கர் வந்து எல்லாமே எப்படின்னா, ஒரு பொருள் வச்சுருக்காங்கன்னா அது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய மாடலில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது இந்த குட்டி ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அடக்கமாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் மெயினாக இதுதான், இது வந்து பித்தளையில் வந்து சின்ன பிளேட்டு நம்ம பூஜை ரூமுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளோமே வச்சுருக்காங்க. இங்கே காமதேனு, ஒரு பசு, அப்புறமா சின்ன சாமி சிலைங்கள்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. குபேரர் வச்சுருந்தாங்க. அப்புறம் மோஸ்ட்லி நடராஜர் சிலைலாம் ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அம்மன் சிலைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து செம்பு நல்லா இருக்குல்ல. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இது மாதிரி குட்டி குட்டியாக கூட இருந்துச்சு. பத்தி ஸ்டாண்டு, இங்கே பாருங்கள் மயில். அப்புறம் இந்த நம்ம வீட்டிலலாம் நம்ம மூவிலலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு இது வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி நிறைய பூலாம் போட்டு வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் நடராஜர் சிலை. நான் சொன்னேன்ல, ஒரு வேளை நடராஜர் பக்தனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடைக்காரங்க. நிறைய நடராஜர் சிலை இருந்துச்சு. விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு எல்லாமே இருந்துச்சு. குபேரர் சிலை, மீனாட்சி அம்மன், குங்குமச்சிம்மல். ஆக்சுவலி இங்கே மொத்தமாக நிறைய பீஸ் வாங்கணுன்னா கூட இங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க அவங்களே. முக்கியமான விஷயம், எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் இது வந்து இடியாப்ப குழல். நம்ம அந்த 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இது ரொம்ப சிம்பிள். முறுக்கு சுடுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இது ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து சில்வர்லேயும் இருக்குது, பித்தளையிலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ரேட்டும் ரொம்ப கம்மி தான். இது வந்து பன்னீர் தெளிக்கிறது. அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது தவரா செட்டு. இந்த சில ஹோட்டலெல்லாம் காஃபியெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதே மாதிரி இதுலேயும் செம்புலேயும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஊதுக்குழல், அடுப்புலாம் எரியலைன்னா நம்ம பாட்டிலாம் ஊதுவாங்கல்ல, அது. இது வெத்தலைப்பட்டி சில்வரில், பித்தளையில் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. இது தாம்பூலம், சின்ன சைஸ் தாம்பூலத்துலேருந்து பெருசு வரைக்குமே எல்லாமே பித்தளையிலே வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரு கல்யாணம் இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று உங்கள் வீட்டுக்கு ஒரு திங்ஸ் உருப்படியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். அப்புறம் எவர் சில்வர் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஆனால் குடோன்னு சொன்னால அங்கேயுமே எவர் சில்வர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். மேபி இன்னொரு நாள் போக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ப்ரைஸோடு சேர்த்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் திருநெல்வேலியாக இருந்தால் கண்டிப்பாக போய் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாமே எவர் சில்வர் ஐட்டம்ஸ் தான். நிறைய குட்டி திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. டிஃபன் பாக்ஸு, அப்புறம் சின்னதாக ஒரு பொருள், இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியும், எனக்கு சரியாக சொல்ல தெரியல. குட்டியாக இருக்கும்ல, அந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இங்கே இந்த ஜூஸ் எடுக்கிறது, வெஜிடபிள் கட்டரு, அது எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு பாதி பொருள்லாம் என்னன்னே தெரில. அது நான் பார்ட் 2ல் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம குத்து விளக்குக்கு வந்தாச்சு. அதெல்லாம் பார்ட் 2ல் வரும், நான் அப்போ சொல்கிறேன். இப்போ இது வந்து குத்து விளக்கு, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். அப்புறம் அஞ்சரை பெட்டி, அது எல்லாமே பித்தளையில் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரே கடையில் கிடைக்குது, அதுதான் பெரிய விஷயம். சின்ன காமாட்சி விளக்குலேருந்து எல்லா சைஸ் விளக்கும் வச்சுருந்தாங்க. ஓகே, இதோட என்னோட பார்ட் 1 வந்து முடியுது. நீங்கள் இதான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.